வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்தவர் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி மீண்டும் நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் கடகத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி. புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும். காரணம், செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது, புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி வேண்டிக் கொள்வதன் மூலமாக நீங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது. அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீனராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறாருங்க. பொதுவாக எங்கிருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்வையிடுகிறாரோ அந்த ராசியினுடைய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்குவாருங்க. அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பலம் இருக்கிறார். 5இல் சுக்கிரன் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த விருச்சிக ராசினியர்களுக்கு அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. குடும்ப சூழலில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இன்றி அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. கலைத்துறையினுடைய முன்னேற்றம் சாதகமாக அமையும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுடைய காதில் விழுங்க. முக்கிய பிரமுகர்களை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம செவ்வாயும் அர்த்தாஷ்டக சனியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. காரணம், இவர்களால் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அஷ்டமத்து செவ்வாய் என்பதால் வார்த்தைகளை அளவு
அளவோடு பயன்படுத்துங்க. சில விவகாரங்களில் தேவையில்லாமல் உங்களுடைய வாயாலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை பார்க்கும்போது குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே நன்மைகளை செய்வார்கள். உங்களுக்கு மற்றவர்களால் நன்மை எதை எதிர்பார்க்க இயலாதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்ப சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது. குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை தரும் விதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு. வயோதிகர்கள் மற்றும் நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் விருச்சிக ராசினர் குறிப்பிட்ட நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. அதே போல பணம், விலை உயர்ந்த பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால உங்களுடைய பணிகளில் மிக கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. அலுவலக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதேபோல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதேபோல் பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருங்க. கடுமையான போட்டியை சமாளிக்க வேண்டி வரும். இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க. நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையளிக்கும். சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். கூட்டாளிகளினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையளிக்குங்க. இருப்பினும் உங்களுடைய விற்பனையை இவை பாதிக்காது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் மட்டும் அனுகூலமாக இல்லைங்க. கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் அஷ்டமராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பாடங்கள்ல கவனக்குறைவு உண்டாகும். தக்க தருணத்துல நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனம் அவசியங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்குங்க. அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி ஆகியவை உடலை வருத்தும். கூடுமான வரையில் ஓய்வெடுப்பது நன்மை அளிக்கும். சிறிய உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய், சனி ஆகிய 2 தினங்களிலும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.